ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் சாத்தி. எங்கள் வீட்டில் என்னோடய பசங்க வந்து நான்வெஜ்லேயே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது மீன் தான் அதிகம் சாப்பிடுவானுங்க, சிக்கன் மட்டனை விட. அதுவும் பாறை மீன் தான் சாப்பிடுவானுங்க. ஏன்னா அதில் ஃப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், முள் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி அந்த மீனில் தான் நான் குழம்பு வச்சுறேன். அது எப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானொலியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா இது கூட கீரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வெந்து வரும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மசாலா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். மசாலாவில் வந்து தனியா, அதுக்கப்புறம் கசகசா, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி இதில் கூடவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டே இருந்துட்டு ஒரு பெரிய சைஸ் அளவு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் அந்த புளியையும் கரைச்சி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 மூடி அளவு மட்டும் தேங்காவையும் இது கூட அரைச்சி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி 1 கிலோ பாறை மீன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாறை மீனை வந்து க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா மீன் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வெந்துருச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் மீன் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்